நீங்க புரிஞ்சுக்கோங்க, பரலோகத்து கவனத்தை நான் திருப்புவேன்னா, நான் எங்க அவமானப்படுத்தப்பட்டேனோ, எங்க இருந்து துரத்தி விடப்பட்டேனோ, எங்க எனக்கு போக கூடாதுன்னு நினைச்சேனோ, கர்த்தர் அங்க கொண்டு வந்து நிறுத்தி இன்னைக்கு வேண்டிக் கொள்ளுகிற அளவிற்கு ஒரு ராஜாவுடைய ஸ்தானத்துல வச்சிருக்கிறான்னு நம்புங்க. வைப்பார்னு நம்புங்க. ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களே? மோசேக்கு அன்னைக்கு பார்வோனுக்கு மோசே தாங்க ராஜா வந்தார். என்னால முடியலப்பா, என் மந்திரவாதிகள் வச்சு நான் முயற்சி பண்றேன், என்னால முடியல, இப்ப நீ தான் செஞ்சாகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னால முடியல என்ன அர்த்தம்? அது ராஜாவுக்கு ஒரு அவமானம். ஒரு ராஜாவா இருந்துட்டு ஒரு வேலையை செய்ய முடியல ஒரு அவமானம். அப்ப என்னால முடியல நீ செய்யற என்ன அர்த்தம்? இப்ப எனக்கு நீ தான் ராஜான்னு அர்த்தம். பாருங்கள், கரங்களை தட்டி ஆண்டவரே, இப்ப நீ தான் எனக்கு ராஜா, உன்னை இப்ப நான் ஆண்டவனா பாக்குறேன். அன்னைக்கு ராஜாக்களை ஆண்டவன் சொல்றது வழக்கம். இன்னைக்கு எனக்கு யாரா? என் ஜனங்களுக்கு இல்லைனாலும் என் ஜனங்களுக்காக நான் வேண்டிதான் ஒரு வழியில என் ஜனங்க குடிக்க தண்ணி இல்லாம இருக்கிறாங்கப்பா. ஊரெல்லாம் தவளையா இருக்கு, ஊரெல்லாம் பேனா இருக்கு, வண்டுகளா இருக்கு, என் வயல் எல்லாம் வெட்டிகளை அடிச்சிருச்சு, என்ன செய்ய முடியும்? அப்ப ஆண்டவரே எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கப்பா. அல்லேலூயா. நினைக்காத சகோதரி, கர்த்தர் உன்னை விட்டுட்டாரு, மறந்துட்டாருன்னு கர்த்தருடைய கவனம் ஈர்க்கிறபடி நீ வாழ்ந்து மட்டும் காட்டு. கர்த்தர் உன்னை மறுபடியும் கொண்டு வந்து நீ இழந்த நாணயத்துல அந்த ஸ்தானத்துல நிறுத்துவார் என்பதை நம்பு.